NEPங்கிறது சட்டமே கிடையாது, இட்ஸ் a பாலிசி. அதனால தான் சொல்றேன், நீங்க SSF ஃபண்ட் 2000 crore தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டியதை ஒரு பாலிசி டாக்குமெண்ட்டை கை காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது தான் அன்கான்ஸ்டிடியூஷனல். ஐ எம் ஃபார் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதனால 254ல நீங்க ஆக்டே பாஸ் பண்ணியிருந்தாலும், பார்லிமெண்ட்லயும் ஸ்டேட்லயும் பாஸ் பண்ணியிருந்தாலும், ரெண்டு சட்டத்துக்கும் ரிபக்னன்சி இருந்தா வாட் வில் ப்ரிவைல் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்தா ஸ்டேட் ஆக்ட் வில் ப்ரிவைல் ப்ரொவைடட் பிரசிடென்ட் ஹஸ் டு கிவ் an assent. அப்போ பிரசிடென்ட் அசென்ட் கொடுக்க லேட் ஆகுது, இல்ல அசென்ட் கொடுக்கல, அப்படி ஒரு ஆக்ட பாஸ் பண்ணியிருக்காங்க, கவர்னர் அசென்ட் கொடுத்திருக்காரு, பார்லிமெண்ட் பாஸ் பண்ண ஆக்டுக்கு பிரசிடென்ட் அசென்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப நீதிமன்றத்தை நாடி போகும்பொழுது ஸ்டேட்டோட ஆக்ட் தான் ப்ரிவைல் ஆகும், பிகாஸ் டாக்ட்ரின் ஆஃப் ரிபக்னன்சி. ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும் பொழுது ஸ்டேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஸ்டேட் ஆக்ட் ப்ரிவைல் ஆகுமா சார், சென்டர் மேல, சென்டர் கொண்ட ஒரு ஆக்ட் மேல ப்ரிவைல் ஆகுமானா, டாக்ட்ரின் ஆஃப் ரிபக்னன்சி வந்து டாக்ட்ரினை பேஸ் பண்ணி ஸ்டேட் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட, எஜுகேஷன் ஃபார் தட் மேட்டர், பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க, ஸ்டேட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்றாங்க, எஜுகேஷன் மேட்டருக்கு, எஜுகேஷன் கம்ஸ் அண்டர் தி கன்கரண்ட் லிஸ்ட்.